அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். சிறுபயிறு கொண்டக்கடலையும் வேக வச்சு எடுத்தது தான். அதை எடுத்துகிட்டு அது கூட பெருஞ்சீரகம், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாம் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பல்லாரி வதக்கிறேன். அது கூட இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டும் நம்ம அதில் வதக்குறோம். இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இது மூணும் போட்டுட்டு அந்த பேஸ்ட்டோடு நம்ம நல்லா வதக்கி எடுக்கும். அதையும் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு, பல்லாரி, தக்காளி, கறிவேப்பிலை இது எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். வதக்கி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்ல தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பயரும் கொண்டக்கடலையும் வேக வச்சு வச்சுருந்தோம்ல உப்பு போட்டு அதையும் அதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல அதையும் அந்த கலவையில் ஒன்றா போட்டு கலந்து கொடுத்துருங்க. நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு அது 2 சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா மண் பாத்திரங்கிறதுனால உங்களுக்கு சட்டுன்னு குக் ஆகும். இது இடியப்பத்துக்கு தான் மாவு எடுத்திருக்கேன். ஒன்று பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் ராகி மாவு, வெள்ளைச்சோளம் மாவு, அதுக்கப்புறம் கம்பு மாவு, இந்த 4 வகை மாவு மிக்சடாக சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்ல மாவை கிண்டி கிளறி கொடுங்க. ஏன்னா எல்லா பக்கமும் நல்ல மாவு விரவி வரணும், அதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் வெந்நீர் நல்லா கொதித்ததும் அதை அந்த மாவில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துருங்க. கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியப்பம் உங்கள்கிட்ட பரு அச்சு இருந்ததுன்னா பரு அச்சில் இடியப்பம் புளிங்க, அப்படி இல்லைன்னா பொடிசு மர அச்சு இருந்ததுனாலும் மர அச்சிலையும் புளிஞ்சிக்கிடுங்க. நான் இன்றைக்கி ஸ்டீலில் உள்ளது தான் எடுத்திருக்கேன். அதுதான் இன்றைக்கி நான் வச்சு புளிகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு இடியப்பம். இது இடியப்பம் செய்ய தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியாக இப்படி இடியப்பம் செஞ்சிடலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் எடுத்ததும் நல்ல சூப்பர் நீட்டாக வந்திருக்கு இடியப்பம். இது மில்லட் வகையும் சேர்ந்துருக்கிறனால குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இப்படி மாதிரி அரிசி மாவில் இடியப்பம் இந்த மில்லட்டை சேர்த்துட்டு நம்ம இடியப்பமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது லாஸ்ட்டு கொஞ்சமாக இருந்த மாவில் தான் நான் ஒரு கொலக்கட்டை மாதிரி வச்சுருந்தேன். அதுதான் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவி எடுத்து வைக்க சிறுபயிறு கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு இந்த கிரேவி நமக்கு சில சமயத்தில் சோறோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் சில சமயம் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் இதை வச்சு கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.